இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக நிறைய விஷயங்கள் போச்சு. அதன் பிறகு அவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து அந்த பெட்டிஷன் எடுத்து டீகோட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லும் பொழுது அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்று என்ன அப்படின்னா, விஜய்க்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பெட்டிஷன்ல. ஸோ இது ஒரு பிரச்சனையாக, ஒரு விவகாரமாக, ஒரு பேசுபொருளாக அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது நேற்று விஜய் அவர்கள் ஒரு திருமண விழாவில் பங்கேற்கும் பொழுது கூட இன்னொரு நடிகையும் வராங்க. ஒரே கார்ல வராங்க, ஒரே மாதிரி உடை அணிந்து வராங்க, வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராரு விஜய்? நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வராரா? என்ன மாதிரியான ஒரு பாடத்தை, ஒரு கிளாஸை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து, இப்போ அவர் நடிகர் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர். அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்ல வராரு தமிழ்நாட்டு மக்களுக்கு? இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கும்பொழுது அடுத்த சில தினங்கள்ல நீங்க அதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும் விதமாக, இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்லும் விதமாக ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, அந்த தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை வந்து கன்வே பண்றாரு திரு விஜய் அவர்கள், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள்? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எப்படி இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப் பற்றிலாம் நம்ம பேசக்கூடாதுன்றதை நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ அதை தாண்டி விஜயை பற்றி அதிகமாக பேசுறதே ஒரு இஷ்யூவாக மாறிடுச்சு. ஸோ விஜயோட அது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நிறைய டிபேட்ஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலையும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம மேபி இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவும் பண்ணல. ஸோ அதை வச்சே நம்ம ஏதாவது முடிவுக்கு வரலாமான்னு எனக்கு தெரியல. அதை வச்சு நம்மளால முடிவுக்கு வர முடியுமானா தெரியல. மேபி பர்சனலாக நம்ம சில கால்குலேஷன்ஸை போடலாம். புரியுது. ஆனால் சமூக வலைதளங்களில் பேசும்பொழுது என்ன கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று நயினார் நாகேந்திரன் அவருடைய ஸ்பீச், இன்னொன்று சங்கீதா விஜய் அவங்களுடைய பெட்டிஷன், மூணாவது இந்த சம்பவம். ஸோ இந்த 3 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்பொழுது மக்கள் ஒரு புரிதலுக்கு வந்துருவாங்க இல்லையா? ஸோ போய் விளக்க வேண்டாம், ஆனால் ஒரு சம்பவம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே ஃபேக்சுவலா நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. விஜய் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஆக்ட்ரஸோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, நடந்தது அவ்வளவுதான். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா மேபி அதுல லாஜிக் இருக்கலாம். பட் அதை கனெக்ட் பண்ணி பர்சனலா நான் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா நான் டிவியில பேசும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு அதை பேஸ் பண்ணி வர முடியாது. பட் எனிவே நான் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விவாதம் என்னன்னா, ஒரு தலைவர் இருக்கார், அரசியல்ல அவர் ஈடுபடுறார். அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு தலைவர் ஒரு அஃபேர்லயோ இல்லைன்னா திருமணம் தாண்டிய ஒரு உறவுலையோ இருக்கலாமா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்ற விவாதம் தான் நிறைய போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ அந்த விவாதம் கரெக்டா, அதுல நியாயம் இருக்கான்னு நம்ம பேசலாம். விஜய் கேரக்டரை விட்டுருவோம், ஏன்னா அவங்க பிரச்சனை என்ன நமக்கு தெரியல. விஜயோட பர்சனல் லைஃப் பத்தி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் இந்த ஏரியாவுக்குள்ள வருவோம். என்ன பொறுத்தளவுல எனக்கு பெரிய கிளாரிட்டி இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்களும் உங்க ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க, நம்ம பார்வையாளர்களும் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிட்டோம். இது வந்து நாங்க தான் கரெக்டான விஷயத்த சொல்றோம், அதனால நீ வந்து சண்டைக்கெல்லாம் வர வேண்டாம். ஸோ தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்களும் உங்க வியூஸை வந்துட்டு கண்டிப்பா பார்வையாளர்களும் ஷேர் பண்ணலாம். என்ன பொறுத்தளவுல ஒருத்தனோட பர்சனல் லைஃபை பேஸ் பண்ணி அவர் இப்போ ஒய்ஃபை தாண்டி இன்னொருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு வச்சுப்போம், அதை பேஸ் பண்ணி அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்றது என்னோட பார்வை. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய லீடர்ஸுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ்ல அவங்க இருந்திருக்காங்க. லீடர்ஸ் மட்டும் கிடையாது, லீடர்ஸை தாண்டி ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ குறிப்பாக கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கார்ல் மார்க்ஸுக்கு வீட்டில் ஒருத்தங்க வேலை செய்தாங்க, அவரோட வீட்டில். அந்த அம்மாவோட அவருக்கு ஒரு அஃபேர் உண்டு, ஒரு குழந்தையும் பிறகுது. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பாவா எங்கெல்ஸ் வந்து தன்னையே அந்த பொறுப்பை அவர் ஏற்றுப்பார். ஏன்னா கார்ல் மார்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக எங்கெல்ஸ் அந்த பொறுப்பை ஏற்றுப்பார். அப்புறம் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்புறம் லேட்டாக வர ஆரம்பிக்குது.
ஸோ இப்போ கார்ல் மார்க்ஸ் அதை பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக கார்ல் மார்க்ஸ் ஒரு மோசமான மனிதர், கார்ல் மார்க்ஸ் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தகுதியற்றவர், கார்ல் மார்க்ஸோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. கார்ல் மார்க்ஸ் யாரோ அவரு தான். கார்ல் மார்க்ஸோட கான்ட்ரிபியூஷன்ன்றது வேற. அவர் சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, மக்கள் பிரச்சனையும் நிறைய பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் கம்யூனிசம் ஏற்றுக்க மாட்டேன், பட் இருந்தாலும் கார்ல் மார்க்ஸ் விஷயம் உள்ளவர். இப்ப இருக்கிற தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்ப இருக்கக்கூடிய தோழர்களை விட கார்ல் மார்க்ஸ் நல்ல விஷயமான ஒரு மனிதர். ஸோ நம்ம அவரை சீரியஸா தான் எடுத்தாகணும். ஸோ இப்ப கார்ல் மார்க்ஸோட பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அது அவரோட ஓவரால் அச்சீவ்மெண்ட்ஸை, கான்ட்ரிபியூஷனை ஏதாவது வகையில பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல பாதிக்காது. நான் அவரோட ஒர்க்ஸை படிக்கும்போது கார்ல் மார்க்ஸ் நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிப்பேன். ஸோ கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பர்சனல் லைஃப்ல இந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரா, அந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரா, அதை பத்திலாம் எனக்கு பெருசா கவலை இல்லை. ஸோ இங்கேயும் நான் அப்படிதான் யோசிக்கிறேன். நான் விஜயை பார்க்கும் போதும் எனக்கு விஜயோட பர்சனல் லைஃப்ல அவர் என்ன பண்றாரு, யாரோட க்ளோஸா இருக்காரு, யாரோட ஃப்ரெண்டா இருக்காரு, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. விஜய் அவர்கள் அவர் ஒரு பொலிட்டிஷியனா உள்ள வராரு. அவர் பொலிட்டிஷியனா உள்ள வரலாம், நம்ம பேசக்கூட மாட்டோம் அதெல்லாம் பத்தி. ஸோ இப்போ பொலிட்டிஷியனா வரும்போது நம்ம டொமைனுக்குள்ள வராரு அவரு. நம்ம என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசக்கூடிய இன்ஃபோர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுல விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா என்ன செய்யறார், விஜய் அவர்களோட அரசியலால சொசைட்டில என்ன தாக்கம் ஏற்படுது, என்ன பாதிப்பு ஏற்படுது, அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஸோ இப்ப விஜய் அவர்களோட அந்த பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நான் பாக்குறேன். ஆனா இன்னொரு கிளைமும் இருக்கு. இப்ப ஒரு தலைவர்ன்றவர் இந்த மாதிரியான இம்மாரலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப நான் அதை ஏத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் சர்வைவ் ஆகணும்னா, நல்லா பலமா இருக்கணும்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த பிரின்சிபிள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபேமிலி அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் பலமா இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த செட்டப்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுறது யாரா இருப்பாங்கன்னா குழந்தைகளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது குழந்தைகள் தான். அப்புறம் அந்த ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளும் ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில கோபங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், அதனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு உடஞ்சு போன ஃபேமிலி ப்ராப்பரான குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த ஒரு சிக்கல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அஃப்கோர்ஸ் ஏத்துக்கிறேன். இப்ப அதை எந்த ஆங்கிள் நான் பாக்குறேன்னா, குடிக்கிறது தப்பானா தப்பு தான். ஆனா ஒருத்தன் குடிக்கும் போது நான் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போக முடியாது. என் பர்சனல் லைஃப் போட வேலையை பார்த்துட்டு நான் என்னாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா ரைட்டு. சுகர் சாப்பிட்றது கரெக்டா தப்பானா, சுகர் ரொம்ப மோசம் உடம்புக்கு, சுகர் சாப்பிடக்கூடாது. ஆனா ஒருத்தன் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னானா ஓகே, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப ஒபீஸா இருக்கிறது தப்பு தான். தப்புன்றதை விட அதுக்கு நல்லது இல்லை உடம்புக்கு. ஃபிட்டா இருக்கிறது பெட்டர். ஆனா ஒருத்தர் அது என்னோட பர்சனல் சாய்ஸ், எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் நான் வாழ்ந்துட்டு போறேன், கிளம்புனி அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆங்கிள் தான் நான் இதையும் பாக்குறேன். ஒரு ஃபேமிலின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப அவசியம். ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆனா ஒருத்தர் என் பர்சனல் விஷயம், எனக்கு ஒருத்தவங்களோட தான் சந்தோஷமா இருக்கு, எனக்கு யாரோட இருந்தா சந்தோஷமா இருக்கோ அவங்களோட நான் இருக்கேன். இந்த ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் தேச நலன்லாம் நீ பாத்துக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னு அவர் வாழ்றேன்னா நான் எதுவுமே அவரை கேட்க முடியாது. அது அவரோட பர்சனல் சாய்ஸ். இப்போ நீங்க சொல்றீங்க, நீங்க நம்ம அதை கேட்க முடியாது, எல்லாமே ஓகே, எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும், அதை தாண்டி யாருமே கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து விஜய் ஒரு தலைவர் நானு அப்படின்னு நினைக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வந்து லீட் பண்ண போறேன் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்றாரு. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்ற இடத்துக்கு அவர் போய் நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அது என்னவாக போய் மக்கள் கிட்ட சேரும், அதனால மக்கள் சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்தும் அப்படின்ற திங்கிங் கொஞ்சம் இருக்கணும்ல விஜய்க்கு. இப்ப நான் திரும்ப அந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கார்ல் மார்க்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அஃபேர்லாம் உண்டு. தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள் அதை டெஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. அதனால சேஃபா நம்ம வெளில போயிட்டோம், வெளிநாட்டுக்கு ஓடிடுவோம்.
ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு, ஜான் ஆஃப் கென்னடி இருக்காரு. நம்ம ஊர்ல நார்த்துக்கு போவோம். நார்த்ல வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ராம்ஜெத் மலானி அவர்களோட பயோகிராஃபி படித்தேன். இங்கே இந்த இது ஸ்கேம் அந்த சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ராம்ஜெத் மலானியோட பயோகிராஃபி ஒன்று படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது என்னன்னா முக்கியமான லாயர்ஸோட பயோகிராஃபிஸ்லாம் கம்ப்ரஸ்டாக கொடுத்தாங்க. அதில் அவரோடது வருது. அதில் படிக்கும்போது அவருமே ஒரு குட்டி பிளேபாய் மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த மனிதர்கள்லாம் நம்ம இன்னைக்கு ஏன் பேசுறோம்? இவங்க எல்லாம் முக்கியமா நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரத்துக்கு, சொசியாலஜிக்கு, சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கார்ல் மார்க்ஸ்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் இங்கே இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன்லாம் இந்த சைட்ல இருக்கு. அதே மாதிரி ஐன்ஸ்டைன் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் அவரும் கொடுத்துருக்காரு சொசைட்டிக்கு. ராம்ஜெத் மலானியோ பெரிய பெரிய நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மனிதர்கள்லாம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல, அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க விஜயை பொறுத்தளவு ஒரு பொலிட்டீஷியன், அவர் செய்யற விஷயங்களை மக்கள் நாளைக்கு கரெக்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சொசைட்டிக்கு தப்புன்னு நீங்க சொல்றீங்க. நான் எப்படி பாக்குறேன், கார்ல் மார்க்ஸும் அதே அப்ளை ஆகும்ல. கார்ல் மார்க்ஸ் எல்லாருமே பெரிய இடத்துல தான் வச்சு பாக்குறாங்க. கார்ல் மார்க்ஸ்னா ஒரு பெரிய மனிதர், ஐன்ஸ்டைனா மிகப்பெரிய மனிதர். அப்ப அவங்க செய்யறதுமே சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதானே செய்யும். கார்ல் மார்க்ஸே செஞ்சிருக்காருங்க, ஐன்ஸ்டைனே செஞ்சிருக்காருங்க. அப்ப என்ன தப்புன்னு தானே பார்க்க தோணும். ஸோ அப்ப இந்த மனிதர்களை அவங்களோட பர்சனல் லைஃப்பை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றோம்னா இவங்க எல்லாருமே மோசம்தான். ஹிட்லருக்கு, நெப்போலியனுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருந்தது, ஹிட்லருக்கு நிறைய அஃபேர்ஸ் இருந்தது. நிறைய இல்லை, ஹிட்லருக்கு கொஞ்சம் இருந்தது, பட் இருந்தது. சரி ரைட், ஹிட்லர்லாம் மோசனே வச்சுப்போம், ரைட், நான் அவர் கரெக்ட்லாம் சொல்ல வரேன். பட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணீங்கன்னா அப்போ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு இல்லை அப்போ நம்ம இந்த சர்ச்சோ இந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்படி தானே பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சில விஷயங்களை நீ மீறி செஞ்சனா நீ உன்னை ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிடுவானா. அப்படி நம்ம பார்க்க வேண்டாம்னு நான் பார்க்குறேன். ஸோ நான் விஜயை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவருக்கு ஒரு 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 விஷயத்தை செய்ய முயற்சி பண்றாரு, தன்னை ஒரு பொலிட்டிஷியனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாரு, நான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆங்கிள் அவரை நோண்டுவோம், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம். நீங்க நல்ல பொலிட்டிஷியனா, உங்களோட கருத்துக்கள் கரெக்டா தப்பா, பட் இது எந்த வகையிலையும் அவரோட அந்த அரசியலை பாதிக்கக்கூடிய விஷயமா தெரியல. அது பாசிட்டிவாகவும் பாதிக்கக்கூடாது, நெகட்டிவாகவும் பாதிக்கக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு அது ஒரு இன்சிக்னிஃபிகண்டான தேவையில்லாத வேலைன்னா எனக்கு தோணுது. அப்ப எந்த இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பர்சனல் டிசிப்ளின் வேண்டாம் அப்படின்றீங்களா, அதுக்குள்ள போக வேண்டாம்ன்றீங்களா? அது என்ன எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் கேட்குறேன். கார்ல் மார்க்ஸ் அவர் வீட்டில் வேலை பார்த்த பெண்ணோட ஒரு அஃபேர் வச்சிருக்காரு, ஐன்ஸ்டைன் நிறைய பேரோட வச்சிருக்காரு, ராம்ஜெத் மலானியை வச்சிருக்காரு, ஜான் ஆஃப் கென்னடி வச்சிருக்காரு. எந்த வகையில என்ன அஃபெக்ட் பண்ணுது, ஒய் இட் கன்சர்ன்ஸ் மீன்னு நான் கேட்குறேன். ஆனா ஒரு சொசைட்டி நம்ம சொல்றோம், சொசைட்டி சரியா இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு இண்டிவிஜுவலுக்கான டிசிப்ளின் முக்கியமானது இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் தானே ஒரு சொசைட்டியா மாறுறாங்க. அப்போ எந்த இண்டிவிஜுவலுக்கும் டிசிப்ளின் வேணாம், ஆனா சொசைட்டி மட்டும் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி பாசிபிளா இருக்கும்? நான் ஒன்று சொல்றேன், இது கொஞ்சம் மேபி கொஞ்சம் வல்கரா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நம்ம சொசைட்டில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் இப்ப விஜய் விமர்சிக்கிறாங்களா நிறைய பேர், அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த விஜய் திட்டுறவங்க எவ்வளவு பேர் நான் டிசிப்ளின்டா தான் இருப்பேன், போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணா, அது ரைட் நீங்க சொல்றீங்க இப்போ, ஆனா பர்சனல் டிசிப்ளின் வேணுமா இல்லையான்றதான் கண்டிப்பா வேணும். அதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் பாதுகாக்கப்படணும். இதை பண்ணா ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் பாதுகாக்கப்படாது. ஆனா இதனால மட்டுமே ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் உடையிறது கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, இப்ப என் மதத்தை நான் காப்பாற்றணும்னு நான் சொல்லுவேன். சரி காப்பாற்றணும், ரைட்டு. ஆனா முதல்ல எங்க போய் நிற்பேன், இன்னொருத்தர் தான் சண்டைக்கு போக வேணாம் இல்லையா? இல்ல என் ஜாதியை நான் காப்பாற்றணும், என் நாட்டை காப்பாற்றணும். உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த கோவத்தை நான் யாருக்கிட்ட காட்டுவேன், சாதாரண இன்னொரு மனுஷன்ட்டு நான் அதை காட்டுவேன். அது தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். நீங்க உங்க நாட்டையோ, உங்க மதத்தையோ, உங்க ரிலிஜனையோ வேற நிறைய வகையில காப்பாத்திக்கலாம்.
ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் நீங்க காப்பாத்துறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வேற நிறைய வழியும் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் கிராக் ஆகுறது. வேற நிறைய ரீசன்ஸ் கண்டிப்பா இருக்குல்ல ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் கிராக் ஆகுறதுக்கு. நம்ம சொசைட்டில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மது இருக்கு, நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருக்கு. மது இருக்கு, கரப்ஷன் இருக்கு, வேற ஏகப்பட்ட கேவலமான விஷயங்கள் இந்த சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. அதுல இதுவும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். இது இல்லாம இருந்தா நல்லது. நான் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, மனிதர்கள் எப்பவுமே இந்த யோகினுங்க மாதிரி ஒரு இமேஜை மாஸ்க மாற்ற பழக்கம் உண்டு. ஒருத்தன் ஒரு தவறு பண்றான்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இவங்க மாறல ஒரு ஹை கிரவுண்ட் நின்னுப்பாங்க. எவ்வளவு கேவலமா இவன் பிஹேவ் பண்றான் அப்படின்னு. அதனாலதான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த எவ்வளவு கேவலமா இவன் பிஹேவ் பண்றான்னு சொல்லக்கூடிய 199 பேர் விஜய்க்கு கிடைச்ச அதே வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதுன்னா விஜய் விட ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேக்ட். அது எனக்கு தெரியும். அது எல்லாம் அப்படி பயங்கர பேச்சு பேசுறவங்க எல்லாமே பார்த்தோம்னா வாய்ப்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லாம அவ்வளவுதான். ஓகே, புரியுது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒரு மாரல் ஹை கிரவுண்ட்ல இருந்து நம்ம பேசுறதுக்கு இல்லை. நான் ரொம்ப தூய்மையானவன், நான் ரொம்ப சுத்தமானவன், கரெக்டானவன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. இங்க பேசுறவங்களாம் அப்படி ரொம்ப சுத்தமானவங்கலாம் கிடையாது. அப்போ ஒரு தலைவர்கள் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது இவங்க தான் நமக்கான தலைவர்கள் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுடைய பர்சனலை வச்சு அவங்க இடம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவரை பத்தி, அவர் பெருசா பேசுற ஆள் கிடையாது, ரொம்ப பிரைவேட்டான ஆள். இது மாதிரி வேற நிறைய விஷயம் உள்ள இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒருத்தனோட பர்சனல் விஷயங்களை வச்சுதான் ஒருத்தன் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா ஒருத்தனுக்குள்ள என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. கேப்ரியலுக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம், உங்களுக்கு அதெல்லாம் இப்ப தெரியாது. உங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம். ஸோ நீங்க அதெல்லாம் நோண்டி பார்த்து ரிசர்ச் பண்ணி ஒருத்தன் நீங்க கணக்கு பண்ணலான்னு போயிட்டீங்கன்னா ப்ராப்பரான ஒரு விஷயத்த ப்ராப்பரான ஒரு கால்குலேஷன் நீங்க வரவே முடியாது. ஸோ அதனால அந்த வேலையில இறங்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. இன்னைக்கும் நம்ம பாக்குறோம், ஹிட்லரோட பர்சனல் லைஃப் பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லீடரோட பர்சனல் லைஃப் நோண்டி எடுக்கிறதுக்கே இவ்வளவு வருஷங்கள் ஆகுது. நெப்போலியனோட பர்சனல் லைஃப் நோண்டி எடுத்து அவருக்கு இங்க அங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அவருக்கு ஆண்களோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், பெண்களோட இருந்த எல்லாரோட விஷயங்களும். ஸோ அப்ப மனிதர்களா நம்ம ஒருத்தனோட பர்சனல் விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா அது பெரிய ஒரு கிணறு, அது போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள போனா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, ஒருத்தன் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வரானா அவனோட அரசியலை நம்ம பார்க்கலாம். ரைட், அவனோட அரசியலை பேஸ் பண்ணி அவனோட ஒருத்தன்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்ல ஒருத்தன் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றான்னா அவனோட ஆர்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அவனோட ஆர்ட் நல்லா இருக்கா, நல்லா விஷயங்கள் பண்றான்றதை பேஸ் பண்ணி அவனை நம்ம எடை போடலாம். ஒருத்தன் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு வரான்னா அந்த ஏரியால அவனை நம்ம கணக்கு பண்ணலாம். அதோட நிறுத்திக்கிறது நமக்கு பெட்டர். ஏன்னா இப்ப ஒருத்தர் நல்ல சயின்டிஸ்டா இருக்கான்னா அவனோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டியை மாற்றும், சொசைட்டிக்கு நிறைய பெட்டர்மெண்ட்டை அது ஏற்படுத்தும். ஸோ அதை தான் பார்க்கணும்னு நான் பார்க்குறேன். இவன் இப்போ ஒருத்தன் வீட்டில் பர்சனலா எந்த அஃபேரும் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் அஃபேர்ஸ்லாம் வைக்கிறான். இது டசன்ட் மேட்டர்ல. சொசைட்டி எந்த வகையில் அது ப்ராப்பரா அது பெரிய இம்பாக்ட் எதுவும் ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த அஃபேர்ன்ற விஷயம் ஒரு 10,000 இயர்ஸாவோ அதுக்கு முன்னாடி இருந்த சொசைட்டில இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம பேசினாலும் அது இருக்கதான் போகுது, நாளைக்கும் அது இருக்கதான் செய்யும். இப்ப நான் பேசுறதால அது கம்மியாகிற போறது இல்லை. ஓகே, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டீசென்டான ஹியூமன் பீயிங்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இன்டீசென்டா பிஹேவ் பண்ணா பிரச்சனைகள் வரும்ன்ற பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தடைகள்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் அவ்வளவுதான். ஸோ அதனால இதுக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கறத விட நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. பட் எனிவே உங்களுக்கும் வேற பார்வை இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அதனால தான் நான் எப்பவுமே இந்த நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், நம்ம தங்கிருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், இங்கெல்லாம் இந்த மாதிரியான நிறைய காசிப்ஸ் ரூமர்ஸ்லாம் வரும், பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இப்படி அது இதுன்னு. அதுக்குள்ளலாம் நம்ம டீப்பா போனோம்னா நம்மளை பயங்கரமா எக்ஸாஸ்ட் பண்ணும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணும், நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளை பத்தி மற்றவங்க காசிப் பண்ணாலும் கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது பெட்டர். அடுத்தவனை பத்தி காசிப் பண்றதும் தேவையில்லை, நம்மளை பத்தி காசிப் பண்ணாலும் கண்டுக்க வேண்டாம். இப்போ ஒரு சொசைட்டில ஒரு 1,00,000 மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆளு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கலாம் அப்படின்றது பலருடைய கன்சர்னா இருக்கு. இன்னைக்கு என்ன 10 பேருக்கு தெரியாது, நான் எப்படி வேணா இருக்கிறது 10 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஆனா
10 பேர் 1,00,000 பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கொஞ்சமாச்சு சமூகத்துல வந்து நம்மள பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது, அவன் இது தப்பு தான், ஆனா இதை விட முடியல, ஆனா இதை பார்த்து அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கலாம். இது என்னோட பாயிண்டே என்னன்னா, இதை பார்த்துலாம் யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. இந்த ரோட்ல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அழகான பெண் நடந்து போனா எல்லாரும் இப்படி பயங்கரமா விரிச்சு பார்ப்பாங்க. இது நான் ஃபேக்டை நான் சொல்றேன். இது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்றது இல்லை. அதே மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு ஏற்பட்ட இந்த வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அவனும் இதே தான் பண்ணுவான். இதுக்கு விஜய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விஜய்க்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்குதுன்னா, இன்னைக்கு பயங்கரமா டிவியில் உட்காந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா டெஃபினட்டா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. இது விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதால நடக்குது, விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருந்தா நடக்காதுன்னு கிடையாது. ரெண்டாவது, நீங்க ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஆமா எனக்கு சந்தோஷமா இருக்கு, என் லைஃபுக்கு நான் எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் பர்சனல் சாய்ஸ் இல்லை, அது பேசிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜய் நடிகரா இருந்தா இது நம்ம இந்த டிஸ்கஷனே இப்ப இல்லை நம்ம கிட்ட. ஸோ ஒரு லீடர் அப்படின்னும் பொழுது அந்த டிஸ்கஷன் லீடர் எந்த வகையில டிஃப்ரெண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதுல ஒரு லீடர் ஒரு ரோல் பிளே பண்றாரு, அந்த ரோலை இந்த செயல் எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிளோட கூட நீங்க சொல்லலாம், நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லீடர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணனால இந்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் தவறா போயிருச்சு. தெரியல, இது நான் வந்து திங்கிங் அவுட் லவுடுப்பாங்கல்ல, நானும் கொஞ்சம் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஓப்பனா பேசி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் பாக்குறேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பெரிய கிளாரிட்டி இதுல பயங்கரமாலாம் இல்லை. அப்போ விஜய் கரெக்ட் தான் அப்படின்றீங்க? விஜய் கரெக்ட்னு நான் சொல்ல வரல, அதை போய் நான் எதுக்கு ரிசர்ச் பண்ணணும்? நான் என்ன சொல்ல வரேன், விஜய் ஒரு பொலிட்டிஷியனா தானே வந்திருக்காரு, அதனாலதான் நம்ம ஒரு பொலிட்டிஷியனா தானே போய் நம்ம நோண்டிட்டு இருக்கோம் அதுக்குள்ளலாம். ஸோ அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம பார்ப்போம். அவரோட பொலிட்டிக்ஸால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அவரோட அரசியலால பிரயோஜனம் இல்லைன்னா விஜயத்துக்கு வெளில போடுவோம். அவரோட அரசியலால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா ஏத்துப்போம். சரி, இப்ப விஜய் நல்ல அரசியல் பண்றாருன்னு வச்சுப்போம், ஆனா அவருக்கு இந்த குறை இருக்குன்னு வச்சுப்போம், விஜய் ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப கால்மார்க்ஸ் நம்ம எதுக்கு ஏத்துக்கிறோம்? இந்த குறை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி கால்மார்க்ஸை ஏத்துக்காம இல்லைல்ல. சோ அந்த ஆங்கிள் பார்ப்போம். விஜய்க்கு நல்ல அரசியல் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல அரசியல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவரை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட பாயிண்டே அதுதான். இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அது எந்த வகையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குதுல்ல. இப்ப விஜய் நல்ல அரசியல்வாதியா இருந்தா 1000 பேருக்கு நல்லது நடக்கும், கோடி பேருக்கு நல்லது நடக்கும். அப்ப இந்த பிரச்சனை தான் நான் விஜய் ஏத்துப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விஜய் வீட்டுல என்ன பண்றாங்க எனக்கு என்ன வந்தது? விஜய் நல்ல அரசியல்வாதியா இருந்தா விஜய் ஏத்துக்க தான் போறேன். சோ அப்ப இது இன்சிக்னிபிகண்டான விஷயம். அப்ப நான் எதுக்கு இதை பேசிக்கிட்டு இருக்கேன்? அப்ப ரூமர்ஸ் பேசுறது, அடுத்தவரோட பர்சனல் விஷயங்கள் பத்தி பேசுறது எனக்கு ஒரு சந்தோஷம், அதனால நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இது இன்சிக்னிபிகண்டான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நிறைய விஷயங்களை மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.